வணக்கம். இந்த காணொளியில் தமிழ்நாட்டில் பெயரின் முன்னால் இனிஷியல் அல்லது பெயரின் பின்னால் வைப்பது மற்றும் ஒவ்வொரு ஆவணங்களிலும் இனிஷியல் முன்னும் பின்னும் மாற்றி வைப்பதால் தற்காலத்தில் ஏற்படும் ஆவண குழப்பங்கள் பற்றி கூறப்போகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து ஆகும். பல பேரின் அனுபவங்களை கேட்டு படித்து தொகுத்து இங்கே கூறியிருக்கிறேன். அதன் பேரில் சில ஆலோசனைகளையும் கூறியிருக்கிறேன். அதை ஏற்பதும் ஏற்காததும் தங்களின் உரிமை. என்னுடைய ஆலோசனையை கட்டாயம் ஏற்க வேண்டுமென்றும் கூறவில்லை. மேலும் இது அரசாங்கத்தின் அல்லது பொது அமைப்புகளின் அறிவுரையோ அறிவிப்போ கிடையாது. பொதுவாக தமிழ்நாட்டில் பர்த் சர்டிபிகேட் தொடங்கி கல்வி ஆவணங்கள் அனைத்திலும் கீழ்கண்டவாறு பதிவு செய்கிறோம். புல் நேம், தமிழில் முழு பெயர் அல்லது கொடுக்கப்பட்ட பெயர், அடுத்து சர்நேம், தமிழில் தந்தை பெயர். இப்பெயரை எழுதும் போது நமது பெயரோடு அப்பா பெயரின் முதல் எழுத்தை முன்போ அல்லது பின்போ போட்டு பதிவு செய்தோம். சிலர் அப்பா அம்மா 2 இனிஷியல்களையும் சேர்த்து எழுதுவோம். லாஸ்ட் நேமில் அப்பாவின் பெயரை எழுதினோம். இவையெல்லாம் ஆதார், பான் போன்ற அடையாள அட்டைகள் வரும் வரை நமக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் இருந்தது. இனிஷியல் என்றாலே அது அப்பாவின் பெயரோ அல்லது அம்மாவின் பெயரோ என்று எல்லாருக்கும் புரிந்தது. ஆனால் ஆதார், பான் போன்ற அடையாள அட்டைகள் மற்றும் மாணவர்களுக்கு எம்எஸ் ஐடி, ஆபார் ஐடி வந்த பிறகு இப்பொழுது மக்களிடம் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. இனிஷியல் முன்னாடி வந்தாலும் அல்லது பெயருக்கு பின்னாடி வந்தாலும் எல்லாம் ஒன்றுதான் என்று நினைக்கிறோம். ஆனால் தற்போது அப்படி இல்லை. தற்பொழுது பேங்குகளில் ஆதாரில் உள்ள பெயரின் படி மட்டுமே தொடங்குகிறார்கள். உதாரணத்திற்கு ஒருவரின் பெயர் கார்த்தி, அவரது அப்பாவின் பெயர் ராமச்சந்திரன் என வைத்துக் கொள்வோம். கார்த்திக்கின் ஆதார் படி கார்த்திக் ஸ்பேஸ் ஆர் என்று இருந்தால் அவருடைய பேங்க் அக்கவுண்ட் பெயர் கார்த்திக் ஆர் என்று மட்டுமே தொடங்கப்படும். அதேபோல கார்த்திக்குடைய ப்ரோவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் ஆதார் படி கார்த்திக் ஸ்பேஸ் ஆர் என்று மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவேளை ஆதார் எண் எடுப்பதற்கு முன்பாகவே கார்த்திக் தன்னுடைய பிஎஃப் அக்கவுண்டை ஆர் கார்த்திக் என்று வைத்திருந்தாலும் அவர் பெயரை மாற்றிக்கொண்டால் மட்டுமே அவரால் அவரது பணத்தை எடுக்க முடியும். அல்லது ஆதாரில் உள்ள பெயர் மற்றும் பேங்கில் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும். இன்னொரு உதாரணத்திற்கு ஆதாரையும் பான் கார்டையும் இணைக்கும் பொழுது ஆதார், பான் சில சமயம் இனிஷியலை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அது சரி செய்யப்பட்டுவிட்டது. இருந்தாலும் இப்பொழுது பான் நம்பர் நமது பெயரில் இனிஷியல் இல்லாமல் விரிவாக்கப்பட்ட பெயராக மட்டுமே பதிவு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஆபார் ஐடி எனப்படும் மாணாக்கர்களுக்கான ஐடியில் பர்த் சர்டிபிகேட் என்ன பெயர் உள்ளதோ அதே போலவே ஆதாரிலும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். எனக்கு தெரிந்தவரின் குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட்டில் இனிஷியல் முன்னதாக உள்ளது. உதாரணத்திற்கு விஜய் என்பது குழந்தையின் பெயர், சிவகுமார் என்பது அப்பாவின் பெயர். எஸ் விஜய் என பர்த் சர்டிபிகேட் கொடுத்துள்ளனர். ஆனால் ஆதாரில் விஜய் எஸ் என்று இனிஷியல் பின்புறமாக உள்ளது. ஆனால் ஆபார் ஐடி உருவாக்க பள்ளியில் 2 ஆவணங்களிலும் இனிஷியல் முன்பாக இருக்கலாம் அல்லது 2 ஆவணங்களிலும் இனிஷியல் பின்பு வரலாம் என்று கூறுகிறார்கள். சமீபத்தில் பேடிஎம் பாஸ்டேக் நிறுத்தப்பட்ட போது நான் என் வாகனத்திற்கு ஆக்சிஸ் பேங்கில் புதிதாக விண்ணப்பித்தேன். என்னுடைய வாகன எண் மற்றும் ஆதார் எண்ணை உள்ளீடு செய்தபோது என் வாகனத்தில் உள்ள பெயரும் ஆதாரில் உள்ள பெயரும் மேட்ச் ஆகவில்லை என்று கூறியது. ஒரே ஒரு வித்தியாசம்தான், வாகன ஆவணங்களில் என் பெயர் இனிஷியல் பெயருக்கு முன் உள்ளது, ஆதாரில் பின்புறம் உள்ளது. மற்றும் ஒரு உதாரணம், வங்கிகள் நமது பரிவர்த்தனைகளை ஆவணங்களாக இமெயிலில் அனுப்பும் போது அவற்றை பாதுகாக்கப்பட்டவையாக அனுப்பும். அவற்றை ஓப்பன் செய்ய நமக்கு பாஸ்வேர்ட் தேவைப்படும். பெரும்பாலும் அவை நமது பெயரின் முதல் 4 எழுத்து மற்றும் பிறந்த தேதி என்று குறிப்பிடப்பட்டு இருக்கும். ஒருவேளை நமது பெயரில் இனிஷியல் முன்னதாக இருந்தால் இனிஷியலும் இடைப்பட்ட ஸ்பேஸும் சேர்த்துதான் நமது பெயரின் 4 எழுத்தாக கருதப்படும். அதேபோல ஆதாரை டவுன்லோட் செய்வதற்கும் நமது பெயரின் முன் எழுத்துக்களை கேட்கும் பொழுது ஒருவேளை நமக்கு இனிஷியல் முன்னதாக இருந்தால் இனிஷியல்தான் நமக்கு முதல் எழுத்து ஆகும். இதுபோல பல குழப்பங்கள் மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் பாலிசிகளுக்கு கிளைம் செய்யும் போது வரலாம். முன்கூட்டியே பெயரை ஒரே மாதிரியாக வைத்துக் கொள்ளுங்கள். புதிதாக பர்த் சர்டிபிகேட் விண்ணப்பிப்பவர்கள் புல் நேம் என்பதில் வெறும் குழந்தையின் பெயரை மட்டும் குறிப்பிடலாம். தந்தையின் பெயரை அதற்குரிய இடத்தில் கொடுக்கலாம். முடிந்த அளவு இனிஷியலை தவிர்ப்பது நல்லது. இன்னும் இனிவரும் காலங்களில் ஆவணங்கள் பெயர் பொருத்தம் என்பது எல்லாமே கம்ப்யூட்டர்களால் செக் செய்யப்படும். ஒரு எழுத்து மிஸ் மேட்ச் ஆனாலும் அதனால் குழப்பங்கள் நீடிக்கும். ஆகவே முடிந்த மட்டும் இனிஷியலை தவிர்க்கலாம் அல்லது இனிஷியலை பின்புறம் மட்டும் எழுதலாம். உதாரணத்திற்கு கார்த்திக் என்பது குழந்தையின் பெயர், ராமச்சந்திரன் என்பது அப்பாவின் பெயர். இதில் ஆர் கார்த்திக் என்று எழுதுவதற்கு பதிலாக கார்த்திக் ஸ்பேஸ் ஆர் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். இதனால்
பின்னாளில் வெளிநாடுகளுக்கு மேற்படிப்புக்காக அல்லது வேலைக்கு செல்லும் பொழுது குழந்தையின் பெயர் கார்த்திக் என்றும் ஆர் என்பது ராமச்சந்திரனின் சுருக்கம் என்றும் புரிந்து கொள்ளப்படும். இறுதியாக இனிஷியல் கண்டிப்பாக வேண்டும் என்பவர்கள் அல்லது முன்பே பர்த் சர்டிபிகேட் உள்ளவர்கள். பர்த் சர்டிபிகேட் தொடங்கி அனைத்து ஆவணங்களிலும் ஒரே மாதிரியாக பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியவற்றுள் ஏதேனும் தவறு இருந்தால் கமெண்ட் இல் சுட்டிக்காட்டுங்கள். நன்றி.